என் இனிய தமிழ் மக்கள் அனைவருக்கும் உங்கள் கேரளா தம்பியின் நெஞ்சார்ந்த வணக்கம். புத்திசாலித்தனமாக பேச பழகணுன்றது மூலமா என்ன எய்ம் பண்றோம்னா, நம்முடைய ஆவசியத்தை நம்ம கிட்ட பேசுறவங்க அங்கீகரிக்கணும். அதை செஞ்சு தர்றதுக்கு அவங்க தயாரா இருக்கணும். ஆனா நாம அவங்கள மேனிப்புலேட் பண்ற மாதிரி அவங்களுக்கு தோணவும் கூடாது. அந்த ஒரு டிசிஷன் அவங்க தானாவே எடுத்த டிசிஷன் சொல்லிட்டு அவங்களுக்கு ஃபீல் ஆகணும். ஸோ இது எப்படி பண்ணலாம்? ஸோ இதுதான் இன்றைய டாபிக்கே. மனித மூளையை எப்படி மேனிப்புலேட் பண்றது. ஸோ இன்னைக்கு நாம சொல்ல போற சில சைக்காலஜிக்கல் பிரின்சிபல் யூஸ் பண்ணி மற்றவங்களுடைய மூளையை அவங்க திங்க் பண்ணணும்னு நினைக்கிற விஷயங்கள் நாம அவங்களுடைய மனசுல எப்படி திங்க் பண்ண வைக்கிறதுன்றத பத்தி தான் இன்னைக்கு பார்க்க போறோம். ஸோ சைக்காலஜிக்கல் ரூல் நம்பர் 1, த பீக் அண்ட் ரூல். 1996 டொனால்ட் ரெடல்மேயர் என்ற ஒரு சயின்டிஸ்ட் ஒரு மெடிக்கல் ப்ரொஃபஸர் ஒரு ஸ்டடி கண்டக்ட் பண்றாரு. ஒரு மெடிக்கல் ப்ரொசீஜர் நடந்துட்டு இருக்கும்போது அவங்க எவ்வளோ அளவு பெயின் எக்ஸ்பீரியன்ஸ் பண்றாங்கன்றத ஒரு விஷயத்துல நோட்டீஸ் பண்றதுக்காக சொல்லி இருந்தாங்க. ஸோ இதுக்காக அந்த பேஷண்ட்ஸை 2 கேட்டகரியா கேட்டகரைஸ் பண்றாங்க. அதுல ஃபர்ஸ்ட் டீமுக்கு பார்த்தோம்னா கொஞ்ச நேரம் தான் அந்த ஒரு மெடிக்கல் ப்ரொசீஜர் நடந்தது. ஆனா அவங்களுக்கு அந்த மெடிக்கல் ப்ரொசீஜரோட பீக் பெயின் கடைசி 3 நிமிஷத்துல தான் இவங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணாங்க. அடுத்து 2வது குரூப்புக்கு ஃபர்ஸ்ட் குரூப்பை விட அதிகமான நேரம் இந்த ஒரு மெடிக்கல் ப்ரொசீஜர் செய்ய வேண்டியதா வந்தது. ஸோ அதனாலேயே 2வது குரூப் ஃபீல் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண அந்த பெயின் ஃபர்ஸ்ட் குரூப்பை விட அதிகமாக இருந்தது. பட் இருந்தாலும் கடைசி 3 நிமிஷம் இவங்களுக்கு பெருசா பெயின்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண வேண்டியதா வரல. தென் அதுக்கப்புறமா இவங்களே டாக்டரே போய் இவங்க கிட்ட கேட்குறாங்க, உங்கள யாரு அதிகமான நேரம் பெயின் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணீங்கன்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ இதே விஷயத்த நாம இப்போ உங்ககிட்ட கேட்குறோம், இதுல யாரு அதிகமான பெயின் அதிகமான நேரம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்பாங்க? லாஜிக்கலி நாம திங்க் பண்ணி பார்த்தோம்னா 2வது குரூப் தான். ஏன்னா அவங்க தான் அதிகமான நேரம் பெயின் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணாங்க. ஆனா ஃபர்ஸ்ட் குரூப்பை கம்பேர் பண்ணும்போது அவங்களுடைய ப்ரொசீஜர்ன்றதும் ரொம்பவும் ஃபாஸ்டா இருந்தது. அது மட்டும் இல்லாம இவங்க கடைசி 3 நிமிஷம் தான் அந்த ஒரு பெயினே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணாங்க. ஆனா இவங்களுடைய ரேட்டிங்ல இருந்து புரிஞ்சிட்ட ஒரு விஷயம் என்னன்னா, 2வது குரூப்ல இருக்கிற ஆட்கள் ஃபர்ஸ்ட் குரூப்ல இருக்கிற ஆட்களை விட கம்மியான பெயின் தான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு ரேட் பண்ணி இருந்தாங்க. இதுக்கு காரணம் என்னன்னா, இவங்க எதை வச்சு சொல்லி இருந்தாங்கன்னா, கடைசி 3 நிமிஷம் அவங்க அந்த ஜேர்னியில எவ்வளோ பெயின் தான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி இருந்தாலும் அவங்க டோட்டலா ஓவராலா சொல்லும் போது அந்த கடைசி 3 நிமிஷத்தை வச்சு தான் சொல்லி இருந்தாங்க. ஸோ இதுக்கு பேரு தான் பீக் அண்ட் ரூல்ன்றது. ஸோ இது நமக்கு எப்படி எங்க யூஸ் பண்ணலாம்னா, நாம இப்போ ஒருத்தர்கிட்ட கம்யூனிகேட் பண்ணிட்டு இருக்கும்போது அவங்க கிட்ட நமக்கு ஒரு விஷயத்தை செஞ்சு தர வேண்டியதா இருக்குன்னா, அவங்க நமக்கு ஒரு விஷயத்தை செஞ்சு தர வேண்டியதா இருக்குன்னா அவங்க கிட்ட கடைசியான அந்த சில நிமிஷங்கள் இருக்கும் இல்லையா? ஸோ அதை நம்ம நல்லாவே ஃப்ரேம் ஒர்க் பண்ணியிருக்கணும். அந்த கடைசி நிமிஷங்களை அவங்கள ஹாப்பியா மாத்துற மாதிரியும் அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி நம்ம கம்யூனிகேட் பண்ணணும். அதனாலேயே அவங்க நமக்காக அந்த ஒரு விஷயத்தை செஞ்சு தர்றதுக்கான பாசிபிலிட்டியும் ரொம்ப ரொம்ப அதிகமாகும். அதாவது இந்த ஒரு விஷயத்தை இன்னும் டெப்தா இன்ஃப்ளூயன்ஸ் த சைக்காலஜி ஆஃப் பெர்சுவேஷன்ற புக்ல சொல்லியிருப்பாங்க. அதாவது நீங்க சொல்றத மற்றவங்களை செய்ய வைக்க நீங்க என்னெல்லாம் செய்யணும், எப்படிலாம் பேசணும்னு சைக்காலஜி அண்ட் சயின்டிஃபிக் விளக்கங்களோட சொல்லி கொடுக்குது இந்த புக்கோட சம்மரி. ஸோ இந்த புக்கோட புக் சம்மரி குக்கு எஃப்எம்ல அவைலபிளாக இருக்கு. அதுவும் நம்ம தமிழ் மொழியில் அவைலபிளாக இருக்கு. ஏன் குக்கு எஃப்எம் சஜஸ்ட் பண்றேன்னா, குக்கு எஃப்எம் தான் இந்தியாவிலேயே லீடிங் ஆடியோ புக் பிளாட்ஃபார்ம். தமிழ்லையும் மற்ற மொழிகளிலையும் சேர்ந்து லட்சக்கணக்குக்கு அவர்ஸோட புக் சம்மரிஸும் ஆடியோ புக்கும் குக்கு எஃப்எம்ல அவைலபிளாக இருக்கு. தென் இப்போ நம்முடைய சப்ஸ்கிரைபர்ஸுக்காக நீங்க அக்ஷய் 50ன்ற கூப்பன் கோடு யூஸ் பண்றதா இருந்தா 399 ஒருத்தான இதோட மெம்பர்ஷிப், குக்கு எஃப்எம் மெம்பர்ஷிப் 1 இயருக்கு வெறும் 199 ருபீஸுக்கு உங்களுக்கு கிடைக்கும். ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க. லிங்க் இன் டிஸ்கிரிப்ஷன். 2வது லோ சவேஷன். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நல்ல ஒரு ரீடிங் ஹேபிட் உள்ள என்னுடைய ஒரு ஃப்ரெண்டு என்னை பார்க்க
பார்க்க வந்தான். பார்க்க வந்துட்டு என் கையில் வந்து டேனியல் கெய்ன்மேன் எழுதின திங்க் ஃபாஸ்ட் அண்ட் ஸ்லோன்ற ஒரு புக்கு வந்து இருக்கிறது அவன் வந்து நோட்டீஸ் பண்ணான். ஸோ அவன் என்கிட்ட வந்து கேட்டான், மச்சான் இந்த புக்கு எப்படி இருக்குன்னு சொல்லி கேட்டான். ஸோ அவன் கேட்டபோது ஆமாம் எனக்கு இது ரொம்ப பிடிச்ச புத்தகங்களில் இதுவும் ஒன்றுன்னு சொல்லி நானும் சொன்னேன். அப்படியான்னு சொல்லிட்டு நான் இதை படிக்கிறதுக்காக எடுத்துகிட்டு போகிறேன். ஆனால் இது நான் உனக்கு ரிட்டர்ன் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். ஏன்னா அவன் வந்து ஒரு பர்சனல் ட்ரெயினராக இருக்கான். ஸோ நான் அங்கே போயிடுவேன், பட் கொஞ்சம் வருஷங்கள்லாம் ஆகும் உனக்கு வந்து ரிட்டர்ன் பண்ணுறதுக்குன்னு சொன்னான். ஸோ அவன் இந்த மாதிரி சொல்லும்போது ஓகே அது என்கிட்ட இருந்து மிஸ் ஆகுதுன்னு சொல்லிட்டு என்னோட மனசுலேயே அந்த புக்கு மேலே இருந்த ஒரு பெர்சீவ்டு வேல்யூன்றது இம்ப்ரூவ் ஆச்சு. ஸோ அப்படி இருக்கும்போது எனக்கு அந்த ஒரு புக்கு வந்து அது ரொம்ப நல்ல ஒரு புக்காக இருந்தது. எனக்கு வந்து அது மறுபடியும் அவன் போனதுக்கு அப்புறமா மறுபடியும் வந்து ஒரு தடவை கூட படித்து பார்த்துட்டு கொடுத்துருக்கலாம், இந்த மாதிரியான ஒரு ஃபீலிங் உருவாச்சு. அதுக்கப்புறமா அந்த நாளே நான் அமேசான்ல இருந்து அந்த புக்கை மறுபடியும் ஆர்டர் பண்ணிட்டேன். ஸோ இந்த ஒரு பிரின்சிபிளை தான் லோஸ் அவர்ஷன்னு சொல்லுவோம். இந்த ஒரு விஷயத்தை எப்படி நம்ம வாழ்க்கையில் இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம்னா, நம்ம கூட சேர்ந்து பிஸ்னஸ் பண்ணுறதுக்காகவோ இல்லாட்டி வேற ஏதாச்சும் ஒரு விஷயம் பண்ணி தர்றதுக்காகவோ நம்முடைய ஒரு ஃப்ரெண்டை வந்து நம்ம கன்வின்ஸ் பண்ணும்போது, உனக்கு என் கூட சேர்ந்து பிஸ்னஸ் பண்ணோன்னா இல்லாட்டி நம்ம சேர்ந்து இது பண்ணோன்னா உனக்கு இந்த மாதிரியான பெனிஃபிட்ஸ்லாம் வந்து இருக்கும், இந்த மாதிரி வந்து சொல்கிறதுக்கு பதிலாக இந்த விஷயம் நீ பண்ணாட்டி இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து உனக்கு லோஸ் ஆகுன்ற மாதிரி வந்து எக்ஸ்பிளைன் பண்ணலாம். ஏன்னா மனிதனோட மூளை வந்து பயாலஜிக்கலி ப்ரோஃபிட்ன்ற ஒரு விஷயம் வந்து அதிகப்படுத்துறதை விட லோஸ்ன்ற ஒரு விஷயத்தை வந்து கம்மிப்படுத்துறதுக்காகவே கட்டமைக்கப்பட்டிருக்கு. அந்த மாதிரி தான் வந்து ஒர்க் ஆகும். மூணாவது ஃபோக்கஸிங் கொஸ்டின். அதாவது இந்த ஒரு பிரின்சிபிளோட அடிப்படையில் நம்ம ஒரு விஷயத்தை பற்றி ஒருத்தர்கிட்ட வந்து கேட்கறதுக்கு முன்னாடி அந்த ஒரு விஷயம் ரிலேட்டடான சில கொஸ்டின்ஸ் வந்து அதுக்கு முன்னாடியே அவங்களுடைய மைண்டில் வந்து பிளான் பண்ணணும்னு சொல்கிறாங்க. ஸோ இதை உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கூட எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக சில டிவி அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் பண்ணுறவங்கெல்லாம் வந்து இருப்பாங்க இல்லையா. ஸோ அவங்க வந்து ஒரு ஷாப்பிங் மாலில் போயிட்டு உங்களுக்கு வந்து அங்கே வர்ற நிறைய பேர்கிட்ட உங்களுக்கு வந்து கொஞ்சம் டைம் இருந்தால் நாங்கள் கேட்குற சில கேள்விக்கு உங்களால் பதில் சொல்ல முடியுமான்னு சொல்லி கேட்டாங்க. ஸோ அதில் வெறும் 29% ஆட்கள் மட்டும்தான் ஓகே நாங்கள் பதில் சொல்கிறோன்னு சொல்லியிருந்தாங்க. மிச்சம் உள்ளவங்க எல்லாருமே இல்லை முடியாதுன்னு சொல்லி விலகிட்டாங்க. ஓகேன்னு சொல்லிட்டு அடுத்த தடவை இந்த பர்சனாலிட்டிஸ் என்ன பண்ணாங்கன்னா இன்னொரு ஷாப்பிங் மாலில் போயிட்டு நீங்கள் ஹெல்பிங் மென்டாலிட்டி உள்ளவங்களான்னு சொல்லிட்டு அன்எக்ஸ்பெக்டடாக கேட்டாங்க எல்லாருக்கிட்டையும். ஸோ அதில் நிறைய பேர் வந்து ஆமாம் எஸ்ன்னு சொல்லிட்டு பதிலும் சொல்லியிருந்தாங்க. ஸோ அப்படின்னா நாங்கள் கேட்குற உங்களுக்கு வந்து டைம் இருந்தால் நாங்கள் கேட்குற சில கொஸ்டின்ஸுக்கு ஆன்சர் சொல்ல முடியுமான்னு சொல்லி அங்கேயும் கேட்டாங்க. ஸோ அந்த ஒரு இடத்துலேருந்து 77.3% ஆஃப் ஆட்களும் சரின்னு சொல்லிட்டு அவங்க கேட்குற கொஸ்டின்ஸுக்கு விடையும் கொடுத்தாங்க. அதாவது இங்கே வந்து நீங்கள் ஹெல்பிங் மென்டாலிட்டி உள்ளவரான்னு சொல்லிட்டு இந்த மாதிரியான ஒரு ஃபோக்கஸிங் கொஸ்டின் வந்து ஆட் பண்ணதுனால நிறைய பேருக்கு வந்து ஒரு ரொம்ப டைட்டான ஷெட்யூல் டைம் இல்லாத அளவெல்லாம் வந்து இருந்துட்டும் இவங்களுடைய கேள்விக்கு வந்து விடை சொல்றதுக்கு தயாரானாங்க. அதாவது இந்த ஒரு கேள்வி மூலமா 29% 77% வந்து மாறிடுச்சு. ஸோ ஆக்சுவலாக இங்கே என்ன நடந்துருச்சுன்னா, நம்ம முதல்ல கேட்ட அந்த ஒரு ஃபோக்கஸிங் கொஸ்டின் மூலமாக நாங்கள் வந்து ஒரு ஹெல்ப் பண்ணக்கூடிய ஒரு பர்சனாலிட்டின்னு சொல்லிட்டு அந்த மாதிரியான ஒரு மைண்ட் செட் அவங்களுக்கு அந்த ஒரு சமயத்தில் உருவாகிறதுக்கு காரணமாயிருச்சு. ஸோ இந்த ஒரு விஷயத்தை நாம் எப்படி அப்ளை பண்ணணும்னா, அதாவது நாம் ஒரு விஷயத்தை யாருக்கிட்டையாச்சும் ஏதாச்சும் கேட்கும்போது அந்த ஒரு கொஸ்டின் அவங்க கிட்ட நம்ம கேட்கறதுக்கு முன்னாடியே அவங்க அந்த விஷயத்தை அக்செப்ட் பண்ற மாதிரியான சில ஃபேவரிங் கொஸ்டினும் அவங்க கிட்ட வந்து கேட்கணும். நாலாவது சங்க் கோஸ்ட் ஃபேலசி. அதாவது நாம இப்போ கொஞ்சம் நாட்களுக்கு முன்னாடியே வந்து ஒரு படம் பார்க்கறதுக்காக ஒரு டிக்கெட் வந்து புக் பண்ணோம். அதுக்கப்புறமா தான் அந்த கடைசி நிமிஷத்துல தான் நம்ம அந்த படத்தோட ரிவ்யூலாம் பார்த்து அது பெருசா நல்லா இல்லாத படம்ன்ற மாதிரி நமக்கு வந்து தெரிய வருது. இல்லாட்டி நம்முடைய ஒரு ஃப்ரெண்டு கிட்ட இருந்து கால் வருது. அவன் வந்து ஃபியூச்சர்ல ரொம்ப
ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கிற ஒரு பிஸ்னஸ் ஐடியாவை வந்து நம்மக்கிட்ட டிஸ்கஸ் பண்ணுறதுக்காக விருப்பப்படுறான். ஸோ அது எப்போன்னா இந்த படத்துக்கு நம்ம புக் பண்ண அந்த ஒரு டைமில் தான். ஸோ அப்போது அந்த ஒரு டைமில் நம்மள அதிகம் பேரும் என்ன பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குன்னா, நம்ம அந்த படத்துக்கு அந்த ஒரு படம் நல்லா இல்லாட்டி கூட நம்ம அதில் வந்து புக் பண்ணிட்டோம்ல, காசு ஸ்பெண்ட் பண்ணிட்டோம்லன்றதுனால அந்த ஒரு படத்துக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் தான் அதிகமாக இருக்கு. ஸோ இதை எப்படி நம்முடைய கம்யூனிகேஷனுக்குள்ளே கொண்டு வர்றதுன்னா, நாம் யார்கிட்டயாச்சும் ஏதாச்சும் விஷயங்கள் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறோன்னா, ஏதாச்சும் ஃபேவர் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறோன்னா அவங்க கிட்டே இருந்து நாம் சில விஷயங்கள் வந்து இன்வெஸ்ட் பண்ண வைக்கணும். அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டுன்றது எது வேணாலும் ஆகலாம், ஒர்க்கு, டைமு, மணி எக்ஸெட்ரா, இந்த மாதிரி எது வேணாலும் ஆகலாம். அதாவது நம்முடைய ஒரு ஃப்ரெண்டை வந்து நம்ம பிஸ்னஸில் ஒர்க் பண்ணுறதுக்காக விருப்பப்படுறோன்னா, அவன்கிட்ட முதல்லையே வந்து அவனோட வேலையை வந்து ராஜாராமா பண்ணுறதுக்கு பதிலாக கொஞ்ச நேரமாக நம்முடைய பிஸ்னஸில் வந்து அவனை இன்வால்வ் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி இன்வால்வ் பண்ண வைக்கும்போது அந்த ஒரு டைம் வந்து அதிகப்படுத்தும் போது அந்த ஒரு டைம் வந்து அதிகமாக ஆக இவனுக்குள்ளே வந்து அந்த ஒரு செய்யும் அந்த கோஸ்ட் வேல்யூன்ற ஒரு விஷயம் சொல்லியிருந்தோம் இல்லையா. ஸோ அந்த ஒரு ஃபீலிங் இவனுக்குள்ளேயும் உருவாக ஆரம்பித்து இவன் ஆட்டோமேட்டிக்காகவே நம்ம அந்த ஒரு பிஸ்னஸில் வந்து அதிகமாக இன்வால்வ் ஆகிறதுக்கும் வேலையெல்லாம் வந்து ராஜாராமா பண்ணுறதுக்கும் வந்து வாய்ப்புகள் இருக்குது. ஸோ எனிவே இவ்வளோ விஷயங்கள் தான் இன்றைய வீடியோவில் வந்து உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். ஸோ இந்த விஷயங்கள் இப்போ நான் சில எக்ஸாம்பிள்ஸ்லாம் வந்து சொல்லியிருப்பேன் இல்லையா. ஸோ இந்த எக்ஸாம்பிள்ஸ்லாம் வந்து எப்படி நீங்கள் முதல்ல பண்ண வேண்டிய விஷயம் எப்படி நம்ம ப்ராக்டிக்கல் லைஃப்பில் நமக்கு இம்ப்ளிமெண்ட் பண்ணலான்றதை பற்றி யோசித்து அதெல்லாம் வந்து பண்ணுறதுக்கு ஆரம்பிங்க. ஸோ எனிவே தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். இட்ஸ் மீ அக்ஷய். நான் உங்கள் கேரளா தம்பி. ஸ்டே கிரவுண்டட். பை ஆல்.